எந்த பாயிண்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா? இன்றைக்கி நான் போராட்டம் பண்ணுறேன், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம், 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க, 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேக்காலேருந்து கருத்து சொன்னீங்களா? ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லியிருந்தால் நல்ல கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம். சரி, இன்றைக்கி போராட்டம் பண்ணுறீங்க, எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க? நான் இவ்வளோ விலாவரியாக பேசுகிறேன், இதான் பாயிண்ட்டுங்கிறேன், இதான் காரணங்கிறேன். நான் சொன்னதில் தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள். எதற்கு போராட்டம் செய்கிறேன்னே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது தாவேக்கா. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு? ஆனால் இந்த பாயிண்ட் தப்பு. எத்தனை டைம் இது சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க? 54 முதல் சட்டம், அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட், 95 பெரிய சட்டம், அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட், 2013 மேஜர் அமெண்ட்மெண்ட். ஏன் 2013 காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும், 123 ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி 123 ப்ராப்பர்ட்டியை வஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? 123 ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினச்சாங்க ஒரே நைட்டு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் 2025 நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே. நல்ல விஷயமாக இருந்தால் நானும் மேலே சொல்கிறேன்.